Taste the Daily. வணக்கம் செய்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் செல்வபுரம் பிரதான சாலையிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே மக்களோடு மக்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய குறைகள், மக்களுடைய தேவைகள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கேட்டறியக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கிய ஒரு மாபெரும் இயக்கம். 2.5 கோடி தொண்டர்களை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்டி பாதுகாத்து வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இதற்கு பிரச்சாரத்திற்காக சென்றுகிற வழியிலே செல்வபுரம் பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான பெண்கள், அதாவது பூரண கும்ப மரியாதையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும், மக்களுக்கு மத்தியிலே மக்களோடு மக்களாக அந்த குறைகளை கேட்கக்கூடிய காட்சிகளையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம், மக்களுக்காகவே இயங்கி வருகிற இயக்கம், 2.5 கோடி மக்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தனது நடைப்பயணத்தின் மூலமாக நடந்து வருகிற அந்த காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும், அதாவது பூரண கும்ப மரியாதையோடு உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. மற்றவர்களை போல ஸ்டண்ட் போட்டோ அல்லது விவசாய நிலத்தை பார்வையிடுவதற்காக தனி காங்கிரஸ் சாலை போட்டோ பேண்ட் சட்டை அணிந்து ஷூ போட்டு செல்வதில்லை. மக்களோடு மக்களாக, எளிமையாக, விவசாயியுடைய பாதுகாவலராக, குடிமராமத்து நாயகராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கத்திலே ஆட்சியில இருக்கிற போது பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொடுத்திருக்கு. அதனை மக்கள் நன்றியோடு எண்ணி பார்க்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த செல்வபுரம் பகுதியிலே மக்களோடு மக்களாக நடந்து வந்து மக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இந்த நடந்து வந்து மக்களுடைய பல்வேறு குறைகளை கேட்டறிந்து அவர்களோடு இந்த மக்களோடு மக்களாக நின்று தற்பொழுது தனது எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அடுத்ததாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் மைதானத்தில் திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அதற்காக சென்று கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அடுத்தது அதே போல தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குடியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக மூன்றாவதாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி சுந்தராபுரம் அந்த பகுதியில் திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சங்கம் வீதி என்கிற பகுதியில் திறந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவை மாவட்டத்தில் செயலாளராக இருக்கக்கூடிய அதாவது SP வேலுமணி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கு கோவை மாவட்டமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக, பெண்களாக, இளைஞர்களாக, அதாவது கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக ஏராளமானோர் இங்கே குழுமி இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்த மக்கள் மத்தியிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு நலத்திட்டங்களை இங்கு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் இருக்கக்கூடிய SP வேலுமணி அவர்கள் நிகழ்ச்சியை செய்து கொடுத்திருக்கிறார். கேட்ட கோரிக்கைகளை அனைத்துமே மக்களுக்காக செய்து கொடுத்ததனுடைய காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த மக்களுடைய எழுச்சி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திறந்து இந்த உற்சாக வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியை மனித கொலைகளாக காட்சியளிக்கிறது. கடல் போல மக்கள் திறந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக இருக்கிறார்கள். அதிமுக என்கிற இயக்கம் மக்களுக்காக இன்று களத்திலே நின்று போராடுகிற மக்களுடைய தேவைகளை, குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்கிற ஒரு மாபெரும் இயக்கம். ஆட்சியில இருக்கிற போது உத்தரவுகளை போட்டு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்கிற ஒரு மகத்தான இயக்கம். ஆட்சியில் இல்லாத போது களத்திலே நின்று அவர்கள் குறைகளை கேட்டறிந்து ஆட்சிக்கு வந்ததும் செய்கிற ஒரு மாபெரும் இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே பார்க்கிற போது அதாவது 130.47 கோடி ரூபாய் மதிப்பிலே அதாவது தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் 7 பேரூராட்சிகள் 10 ஊராட்சிகள் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் தேவையை நிரந்தரமாக பூர்த்தி செய்து பவானி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு அரசு மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும், சுகாதார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழகத்திலே பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதனை சரியாக செய்திருப்பதால் தான் இன்றைக்கு மக்கள் இந்த உற்சாக வரவேற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 130.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் மட்டும் 7 பேரூராட்சிகள் 10 ஊராட்சிகள் அந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் தேவையை நிரந்தரமாக பூர்த்தி செய்து பவானி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுத்து ஒரு நிரந்தரமான அந்த குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்டமான பூக்கூடைகள் போல வண்ண வண்ண அந்த காகித மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பூக்கூடைகளை தலையிலே சுமந்து உற்சாகமாக அதனை ஒரு மாதிரி அதை உருட்டி ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள். ஏராளமான பெண்கள் நாம் சாலையில 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். 2 கிலோமீட்டருக்கு மேலாக சாலையின் இரு புறங்கிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மலர்களை வைத்துக் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் மலர்களால் தூவி வரவேற்றும் பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நொய்யல் புனரமைப்பு திட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டது. அந்த நன்றியை இந்த கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பகுதிவாழ் மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். குறிப்பாக 50 ஆண்டு கால கோரிக்கை, அதாவது புதிய பேரூர் வருவாய் வட்டம், கோவை புதூரிலே புதிய மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம், அதே போன்று 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொண்டாமுத்தூரிலே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாம் தமிழகத்திலே பார்க்கிறோம். கலைக்கல்லூரிகள் அரசு கல்லூரிகளுடைய நிலை எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியர்கள் இல்லை. ஏறக்குறைய பல பல்கலைக்கழகங்களிலே பல்வேறு துறைகள் மூடு விழா நடத்தப்பட்டிருக்கு. பேராசிரியர் பற்றாக்குறையால் 15,000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளிலே பணியிடங்கள் காலியாக இருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. இப்போ பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களாக தமிழகத்தின் பெயர் போல சென்னை பல்கலைக்கழகம், கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம், திருச்சியில் இருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இப்படி தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தித்து இருக்கக்கூடிய நிலையிலே அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மாத சம்பளம் அளிக்காமல் அவர்கள் வீதியிலே இறங்க போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல அந்த பல்கலைக்கழகங்களிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்று அவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராடுகிற அவலம் இருக்கிறது. பள்ளியிலே அந்த பல்கலைக்கழகங்களிலே மாணவர்களுக்கான விடுதி கட்டப்பட்டு கூட திறக்கப்படாமல் இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகம் போன்ற இது போன்ற பெரிய பெரிய பல்கலைக்கழகம் இன்றைக்கு உயர்கல்வித்துறை முக்கியமாக சந்தித்து இருக்கக்கூடிய அளவிலே கோவையிலே பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய அவலம் இருப்பதாக மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் இன்றைக்கு வேதனை செல்கிற அளவிலே உயர்கல்வித்துறையினுடைய நிலை இன்றைக்கு மரணக்குழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை யார் மீட்டெடுப்பது என்ற கேள்விதான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எழுந்து நிற்கிறது. இந்த உயர்கல்வித்துறையிலே தான் இப்படி இருக்கிறது என்றால் பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிலை அதை விட அகலபாலாக சென்று கொண்டிருக்கிறது. வெறும் போட்டல் சூட் மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற வேதனை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அதே போன்று இந்த புனியமுத்தூர் பகுதியிலே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரியை 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கல்வியை அதாவது உயர்கல்வியை பெறுவதற்கு இந்த கல்லூரிக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் லேப்டாப் வழங்கப்பட்டது. அந்த கல்வி வளர்ச்சிக்காக கணினி அறிவிற்காக அந்த லேப்டாப் திட்டத்தையும் இவர்கள் மூடு விழா கண்டிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலும் கல்வி வளர்ச்சிக்காக செய்கிற திட்டத்தை யாரும் நிறுத்த மாட்டார்கள். ஆனால் முதலில் வந்தவுடனே 4.5 ஆண்டுகளில் இதுவரை ஒரு லேப்டாப் கூட வழங்கியதில்லை என்றால் கல்வி வளர்ச்சி பற்றி இந்த அரசுக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக கல்வியாளர்கள் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது. அதே போன்று பேரூர் நொய்யல் ஆற்றங்கரையிலே தர்ப்பண மண்டபம் படித்துறை எல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கூலுவப்பட்டி தொண்டாமுத்தூர் மற்றும் கண்டக்கா முத்தூர் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கூடுதல் கட்டிடங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு சுகாதார நிலையம் என்பது ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், கூலி தொழிலாளர்கள், அதாவது விவசாயிகள், நெசவாளர்கள், பல தரப்பு மற்ற மக்கள் தங்களுடைய வாழ்வியல் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அங்கு தீர்வு கிடைப்பதற்காக நாடக்கூடிய இடம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை. குறிப்பாக காவலாளி கூட மருத்துவ சிகிச்சை பார்க்கக்கூடிய அவலம், செவிலியர் கூட அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அவலம். இப்படி செவிலியர்கள் வீதியில் இறங்கி போராடுவது ஒரு புறம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒரு நிலையில் தான் சுகாதாரத்துறை என்பது ஒரு சிறந்தி வலை போல இன்றைக்கு இருக்கிறது.
சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடுக்கி பார்த்தோம் என்றால் இன்றைக்கு மருந்து இல்லை, அதே போன்று மாத்திரைகள் இல்லை, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கருவிகள் இல்லை, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர்கள் இல்லை. இப்படி பல்வேறு துன்பங்களால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துடைய நிலை இருப்பதாக வேதனையுடைய உச்சத்திற்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதே போன்று 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறுவாணி பிரதான சாலையிலிருந்து மாதம்பட்டி முதல் இருட்டுப்பள்ளம் வரை சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது, அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது, மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நகரம் வளர்வதற்கு சாலை பிரதானம் என்பதை உணர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் இந்த சாலை விரிவாக்கம் மேம்படுத்தல் பணி என்பது. அதே போன்று 3.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொண்டாம்பட்டூர் மாதம்பட்டி சாலை நொய்யல் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. இது போன்ற போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை, கோவை போன்ற முக்கிய நகரங்களில் இந்த மேம்பாலங்கள் மூலமாக அமைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த 3.82 கோடி ரூபாய் மதிப்பீடு தொண்டாம்பட்டூர் இருந்து மாதம்பட்டி சாலை வரை நொய்யலாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போன்று 1.44 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நரசிபுரம் சாலை, அதே போன்று தானியூர் ஓடையில் இருக்கக்கூடிய உயர்மட்ட மேம்பாலம் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. 2.75 கோடி ரூபாய் செலவிலே நரசிபுரம் முதல் பூண்டி வரையிலான தார் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. 2.50 கோடி ரூபாய் மதிப்பிலே அதாவது மத்தவராயபுரம், அதே போன்று இருட்டுப்பள்ளத்திலே உயர்மட்ட மேம்பாலம் அதிமுக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. 2.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பேரூர் முதல் வேடப்பட்டி சாலை வரை தார் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. சாலைகள் இல்லாத ஒரு நகரம் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே சாலைகள் எல்லாம் தார் சாலைகளாக மாற்றப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 2.14 கோடி ரூபாய் மதிப்பில் சிறுவாணி சாலை முதல் இருட்டுப்பள்ளம் முதல் பூண்டி சாலை வரை தார் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1.75 கோடி ரூபாய் மதிப்பிலே பச்சவன் வயல் முதல் வைதேகி நீர்வீழ்ச்சி வரை தார் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொண்டாமுத்தூர் முதல் நரசிபுரம் வரை தார் சாலை. 80 லட்சம் மதிப்பில் ஆலந்துறை மின்மயானம், அதாவது ஒரு மனிதன் இறந்த ஒரு வாழுகிற காலத்தில் வாழ்ந்து முடித்த பின் இறப்பதற்கு பல்வேறு இடங்களில் மயானங்கள் பிரச்சனையாக இருக்கிறது. மின் மயானம் அமைத்துக் கொடுத்து இறந்தவர்கள் நிம்மதியாக அவருடைய அடக்கம் செய்வதற்கு உறவுகளுக்கு அதிமுக ஆட்சியிலே அதை செய்து கொடுக்கப்பட்டது. தொண்டாமுத்தூர் முதல் பூலுவப்பட்டி, வேடப்பட்டி, தாலியூர் ஆகிய பேரூராட்சிகள் அலுவலகத்துக்கு புதிய கட்டிடங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திலே முக்கிய சாலைகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே காங்கிரீட் மற்றும் சார் சாலைகளாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இந்த தொழிலுடைய பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்காக தலைமை செயலாளர் SP வேலுமணி அவர்கள் இதனை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அதனை நன்றியோடு இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நினைத்து பார்த்து இந்த எழுச்சியான வரவேற்பை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திலே அந்த நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காங்கிரீட் சாலைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. அதே போன்று ஆனைமடுவு முதல் மத்தவராயபுரம், தொண்டாமுத்தூர் ஆகிய பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு மிகப்பெரிய அளவிலே அதிமுக ஆட்சியில் காமராஜருக்கு பிறகு தடுப்பணைகள் கட்டியிருக்கிறார்கள் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். அப்படி தடுப்பணைகள் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் என்றால் அது அதிமுக தான். ஏழை எளிய விவசாயிகளுடைய, கூலி தொழிலாளருடைய வாழ்வு, பொதுமக்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனைமடுவு, மத்தவராயபுரம், தொண்டாமுத்தூர் பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பணைகள் மூலமாக இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாய நில பகுதிகள் குடிநீர், அதாவது மக்களுக்கு தேவையான குடிநீர், கால்நடை வளர்ப்புக்கு தேவையான குடிநீர், பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு சார்ந்த குடிநீர், அதன் நீர் ஆதாரங்கள் எல்லாம் இன்றைக்கு சீர்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் இயக்கத்தால் செய்யப்பட்ட மாபெரும் சாதனை என்பதுதான் நாம் சொல்ல முடியும். அதே போன்று தொண்டாமுத்தூர், மத்தவராயபுரம், ஆலந்துறை, நரசிபுரம், சென்னனூர், புளியமுத்தூர், அதே போன்று சொண்டக்காமுத்தூர் மற்றும் குளத்துப்பாளையம் ஆகிய பகுதிகளிலே பள்ளி கட்டிடங்கள், அதாவது ஏழை எளிய பிள்ளைகள் தனியார் பள்ளிகளில் நாடி செல்ல முடியாது, அனைவருக்கும் சமமான கல்வி வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் கண்ட கனவு. அதனை நனவாக்கி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து மக்களுக்கு தேவையான அந்த பள்ளிகளை எல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் பள்ளிக்கூடம் வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு அதிமுக ஆட்சியிலே பாழடைந்த சீரில்லாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டிடங்கள் கட்டுமானத்தை பெருக்கி அவர்களுக்கு தேவையான அளவிலே பள்ளி கட்டிடங்கள் கட்டி கொடுத்த ஒரு மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப அதனுடைய அடிப்படையில் தான் தொண்டாமுத்தூர், மத்தவராயபுரம், ஆலந்துறை, நரசிபுரம், அதே போன்று சென்னனூர், குனியமுத்தூர், சுண்டக்காமுத்தூர் மற்றும் குளத்துப்பாளையம் ஆகிய பகுதிகளிலே
பள்ளி கட்டிடங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழை எளிய மக்கள் கல்வி பெறுவதற்கும் அவருடைய வாழ்வில் மாற்றம் பெறுவதற்கும் கல்வி மிகப்பெரிய ஒரு ஒளி விளக்காக இருக்கிறது. அந்த ஒளி விளக்கை அதிமுக ஆட்சியிலே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழகத்திலே 252 பள்ளிகளை மூடு விழா கண்டிருக்கிறது ஸ்டாலினுடைய பெயிலர் மாடல் அரசு. 252 பள்ளிகள் மூடு விழா செய்துவிட்டு தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டதாக கொக்கரிப்பது என்பது இந்த ஆட்சியினுடைய அவலங்களை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் ஆட்சியில் இருக்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறையில மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்காமல் சீரழித்துக் கொண்டிருப்பதாக கல்வியாளர்கள் வேதனை தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் மூலமாக அந்த ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையான பிரச்சனைகள், தங்கள் தொகுதியில் தேவையான கோரிக்கைகளை நேரடியாக ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தலைவரோ அல்லது அது சார்ந்து இருக்கக்கூடிய அலுவலரிடமோ நேரடியாக முறையிடுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. அதனை உணர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இது செய்து கொடுக்கப்பட்டது. தொண்டாமுத்தூரிலே தீயணைப்பு நிலையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று செம்பேடு, குனியமுத்தூர் ஆகிய பகுதிகளிலே ஆரம்ப சுகாதார நிலையம் தோற்றுவிக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே, அதாவது தாலியூரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே, அதாவது நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு மாவட்டங்களில் அதாவது மருத்துவமனை, அதே போன்று மருத்துவக் கல்லூரி அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. நகராட்சி பேரூராட்சியில் அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியிலே செம்பேடு, குடியமுத்தூர் ஆகிய பகுதிகளில் இந்த தரம் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் நம்பி இன்றைக்கு ஏராளமான மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக இருக்கிறார்கள். அவருடைய தேவையை அதிமுக அரசு சரி செய்து கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு அந்த மருத்துவமனையை நாடி வரக்கூடிய மருத்துவ இந்த பொதுமக்கள் எல்லாம் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பக்கூடிய மருத்துவர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, செவிலியர் இல்லை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு இன்றைக்கு சுகாதாரத்துறை என்பது சிலந்தி வலை பின்னலாக பல சிக்கல்களை சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் மீட்டெடுப்பதற்கு அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் தன்னை மட்டுமே வளப்படுத்திக் கொண்டு தன் உடலின் வளர்ச்சியை மட்டுமே பார்த்துக் கொண்டிருப்பதாக தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வேதனையும் கொந்தளிப்பான ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. அதே போன்று உக்குளம், புதுக்குளம், அதே போன்று செண்டையாண்டி கோட்டை, அதே போன்று கங்கநாராயண சமுத்திரம், அதே போன்று குளராம்பதி, குனியமுத்தூர், செங்குளம் மற்றும் சின்னக்குளம், பேரூர், பெரியகுளம், அதே போன்று குறிச்சிக்குளம் ஆகிய குளங்களிலே தூர்வாரப்பட்டு நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அணைகளை கட்டி ஒரு புறம் நீரை தேக்கி அதன் மூலமாக மக்களுடைய நீர் தேவையை, நீர் ஆதாரத்தை பெருக்கியது அதிமுக அரசு. அதே போன்று மழைநீர் சேகரிப்பு திட்டத்திற்கு வித்திட்டவர் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள். இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் தமிழகம் மட்டுமல்லாது, இந்திய அளவில் மட்டுமல்லாது, உலக அளவிலே பேர் போன ஒரு மகத்தான திட்டம். அப்படித்தான் அம்மா உணவகம் என்கிற அமுத சுரபியாக தமிழக மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய மாபெரும் திட்டமாக இருக்கக்கூடிய அம்மா உணவகம், அதை மூடுவதற்கு, அதை மூடுவிழா காணுவதற்கு துடித்தது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து. ஆனால் அதற்கு எல்லாம் முட்டுக்கட்டை போடும் விதமாக தொடர்ந்து அதிமுக முன்னெடுத்த போராட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டங்கள், இதன் விளைவாக அது கைவிடப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகத்தை மூடினால் அதிமுக பொங்கும் என்பதை அதிமுக உணர்த்தி இருக்கிறது. அதோடு அமைதியாக இருக்கிறது தற்போது திமுக. இருந்த போதிலும் கூட அம்மா உணவகத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களோ அல்லது அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஊதிய குறைப்பு, சரியான முறையில் ஊதியம் வழங்காதது என பல்வேறு நெருக்கடிகளை அம்மா உணவகத்தை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அம்மா உணவகத்தை நடத்தக்கூடிய இடங்களை மாற்றி அதிலும் பல சொதப்புகளை இந்த அரசு செய்து கொண்டிருப்பதாக இந்த அதிமுக செய்தது போல இவர்கள் செய்யவில்லை என்கிற வேதனையோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியதும் வேதனை அடையக்கூடியதும் அந்த ஊழியர்கள் கண்ணீர் சிந்துவதையும் பார்க்க முடியும். அதே போன்று கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான திட்டங்கள் என்னவென்றால், மாவட்டத்திலே வனப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மலையடிவார கிராமங்கள், யானைகள் மனித மோதலை தடுக்க ரயில் தண்டவாளங்களை வைத்து தடுப்பு சுவர் தேவை என்கிற கோரிக்கை இந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி 2026 யோகோபித்த இந்த 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த மகத்தான இயக்கத்தினுடைய ஆதரவோடு ஆட்சியில் அமரும், அதனை செய்து கொடுப்போம் என்று புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த எழுச்சியுரை ஆற்றுகிற போதும் அதனை அவர் தெரிவித்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
அதே போன்று கோவை மாவட்டத்திலே விவசாய நிலங்களில் இருந்து விவசாய சங்கங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக வண்டிப்பாதை மாட்டுக் கொட்டகை நிலங்களை சமன்படுத்தியது, அதே போல நிலங்களிலிருந்து மண் எடுத்து பயன்படுத்துவதை தவறாக புரிந்து அபராதம் என்கிற பெயரை வழக்கு பதிவு செய்வதை ரத்து செய்ய வேண்டும். மண் கடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், விவசாயிகள் மீது அவருடைய வயிற்றில் அடிக்காதீர்கள் என்ற வேதனையை தெரிவிக்கிறார்கள். இது கூட ஒரு புரிதல் இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் இந்த வேதனையுடைய உச்சமாக இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 விடுவிக்கப்பட்ட அந்த பகுதிகளை இணைத்து அதை சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக விடுபட்ட பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. அதனை முழுமையான ஒரு அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. 4.5 ஆண்டுகள் கழிந்து விட்டது. ஆனால் எதையும் கண்டுகொள்வதாக இந்த அரசு இல்லை என்பதுதான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கியது போல ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் ஒரு சோலார் மின்விளக்குடன் கூடிய பசுமை வீடுகள் கட்டக்கூடிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எழுச்சி பயணத்தை ஏறக்குறைய 140க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தனது எழுச்சி பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். 48 நாட்களை தொடர்ந்து அவருடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஒவ்வொரு பகுதியும் பேசுகிற பொழுது அருமையான ஒரு கான்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் செலவிலே கட்டித்தரப்படும் என்கிற கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2007 அரியணை ஏறும் ஏழை எளிய மக்களுடைய வீடு கட்டக்கூடிய அந்த கனவு என்பது நிறைவடையும். குறிப்பாக அம்மா சிமெண்ட் என்கிற ஒரு சிமெண்டை புரட்சித் தலைவர் இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் 150 ரூபாயில் காங்கிரீட் வீடு கட்டக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு வழங்கினார்கள். ஆட்சிக்கு வந்ததும் அதை வலிமை சிமெண்ட் என்ற ஸ்டிக்கர் ஒட்டி 350 ரூபாய்க்கு இன்றைக்கு கேட்பவர்களுக்கு சிமெண்ட் இல்லாத ஒரு அவல நிலையிலே இன்றைக்கு இந்த ஆட்சி அந்த வீடு கட்டக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய கனவிற்கு கூட கொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதே போன்று குடிசை மாற்று வாரியம் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடுகள் கட்ட மானியம் பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. அதையெல்லாம் இந்த அரசு காற்றினை பறக்க விட்டு விட்டது. கிரிக்கெட் உள்விளையாட்டு அரங்கம் ஒன்று இந்த பகுதிக்கு வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மக்களிடம் இருக்கிறது. நிரந்தரமான ஒரு பொருட்காட்சி மைதானம் வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் சிப்காட் தொழிற்சாலை வேண்டும். அதே போன்று வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களிலே வனவிலங்குகளிலிருந்து மனித உயிர்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க வனத்துறை மூலமாக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. தொண்டாமுத்தூர் ஒன்றியம் பூலுவப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய விளைநிலங்களுடைய பொருட்களை பாதுகாக்க குளிர்பாதன கிடங்கு வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் இருக்கிறார்கள். அதோடு நின்று விடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், அதாவது இது போன்ற மாநகரங்களிலே, சென்னை போன்ற மாநகரங்களிலே சுத்திகரிக்கப்பட்ட நீர் இல்லாமல் அந்த குடுவை நீரை வாங்கி பருக வேண்டிய நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக ஒவ்வொரு இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏறக்குறைய ஒரு நாள் ஒன்றுக்கு 2 குடங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அந்த குடிநீர் மையங்கள் எல்லாம் இன்றைக்கு மூடுவிழா செய்யப்பட்டு துப்பேறி அந்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் எதற்கும் பயன்படாத நிலையிலே அந்த கதியிலே கிடக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் கேன் வாட்டரை நோக்கித்தான் சென்னை மக்கள் வாழ்க்கை இருக்கிறது. இப்படி பல்வேறு நிலை இது சார்ந்து இருக்கிறது. அதற்குத்தான் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த பகுதியில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான ஒரு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இது போன்ற திட்டங்களை நிறைவு செய்து மக்களுக்கான குடிநீர் தேவையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தாலிக்கு தங்கம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் கூலி விவசாயிகள் தனது குழந்தைகளுடைய திருமணம் செய்கிற போது 1 சவரன் தாலிக்கு மட்டும் அந்த தங்கத்தை கொடுக்கிற ஒரு மகத்தான திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொடுத்தது. அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்திற்கும் வேட்டு வைத்தது ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர் மாடல் அரசு. குறிப்பாக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்ட அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் எப்போது கிடைக்கும் என்கிற ஏக்கத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். 70,000 80,000 வரை ஒரு சவரன் விற்கிறது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு அந்த 1 சவரன் தங்கம் வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஏழை வீட்டில் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை ஆட்சிக்கு வந்ததுடன் முதல் வேளையாக தாலிக்கு தங்கம் திட்டம் திமுக அரசால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த எந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தி இருக்கிறார்களோ அந்த அனைத்து திட்டங்களையும் அதிமுக அரசு செய்து கொடுக்கும். அதனை நான் செய்வேன் என்று இன்றைக்கு எழுச்சி பயணத்திலே புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்து வருகிறார்.
அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஒரு சவரன் தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து ஒரு பட்டு வேட்டியும் பட்டு புடவையும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் என்பதோடு தீபாவளி அன்று ஒரு நல்ல சேலை தமிழக பெண்களுக்கு வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல் தேவர் திருமகனார் பெருமகனாருக்கு பாரத ரத்னா விருது பரிந்துரைக்கப்படும். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மதுரையிலே பேசுகிற போது திண்டுக்கல்லிலே பேசுகிற போது அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பின் மூலமாக அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இன்றைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய எதிர்பார்ப்பு தேவைகளை அறிந்து அதனை அறிவிக்கக்கூடிய இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக இல்லை என்றாலும் கூட முதலமைச்சராகவே அவர் செயல்படுகிறார் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆளுகிற அரசு அதையெல்லாம் கண்டுகொள்வதாக இல்லை என்கிற நிலை இருக்கிறது. தங்கள் குடும்பத்தை மட்டுமே நோக்கிய பல ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்கிற வேதனையோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடுத்ததாக அந்த எழுச்சி பயணத்திற்கு உரையாற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். செல்லுகிற வழியெல்லாம் உற்சாகமான வரவேற்பு, அதாவது பெண்கள் முளைப்பாரி எழுதியும் அதே போன்று பூரணகும்ப மரியாதையோடும் மலர்களை தூவியும் உற்சாகமாக வரவேற்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் வரவேற்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்கங்களாக இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் என அனைவரும் திறந்து மலர்களை தூவி தங்களுடைய இயக்கத்தினுடைய கொடிகளை கையிலே ஏந்தி உற்சாகமான வரவேற்பு தொண்டாமுத்தூர் தொகுதியை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தில் குலுங்கிக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி.